ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இப்போ நமக்காக ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மோட்டிவேஷனான ஸ்டோரியோட நம்ம கிறிஸ்டினா அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அந்த ஸ்டோரி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கப்பல் பிரயாணி ஒருவர் கப்பலில் பிரயாணம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாரு. கப்பலில் ஏறியாச்சு, கப்பலும் கிளம்ப ஆயத்தமாயிருச்சு. கப்பல் கிளம்ப ஆரம்பித்ததுலேருந்து அவருக்குள்ளே ஒரே போராட்டம், குழப்பம், நெகட்டிவ் தாட்ஸ். ஐயோ முடிஞ்சு போச்சு, கப்பல் கண்டிப்பாக கவுந்துரும், லக்கேஜஸ் நிறைய ஏற்றிருக்கிறாங்க, பேசஞ்சர்ஸ் நிறைய ஏற்றிருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக கப்பல் கவுந்துரும், இவர் கப்பல் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க, அதனால் கப்பல் கவுந்துரும் அப்படிலாம் ரொம்ப பயந்து சுற்றி இருக்கிறவங்களையும் பயம்புறுத்தி ஒரு வழி ஆயிட்டார். கப்பல் கேப்டன் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். சுற்றி உள்ளவங்களை பார்த்து அவரை தூக்கி கடலில் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. சுற்றி உள்ளவங்களும் அந்த மனுஷனை தூக்கி கடலில் போட்டாங்க. கடலுக்குள்ளே அவர் தத்தளித்து உயிருக்கு போராடுகிற நேரத்தில் அந்த கேப்டன் அவரை தூக்கி திரும்பி கரையில் போடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவரை மறுபடியும் தூக்கி அந்த கப்பலுக்குள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கப்பல் அந்த கரையை போய் சேர்ற வரைக்கும் அவர் ஒன்றுமே பேசலை. கடலை விட கப்பல் பாதுகாப்பானது அப்படிங்கிற காரியத்தை அவர் புரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது பாதுகாப்பானது அப்படிங்கிறத நாம் முதலாவது புரிந்து கொள்ளணும். இல்லாத ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து கலங்கிறத விட நமக்கு இருக்கிற காரியம் நமக்கு பாதுகாப்பானது, அது நமக்கானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை அனுபவிக்கணும். பைபிள் சொல்லுது, கர்த்தர் நாம் அனுபவிக்கும்படி சகல காரியங்களையும் நன்மையாக செய்திருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த காரியங்களை நாம் அனுபவிக்கணும். அதை நமக்காகவே கர்த்தர் செய்திருக்கிறார். நமக்கென்று ஒரு பாதை, நமக்கென்று ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு இது நமக்கானது. நமக்கான காரியங்களை நாம் அனுபவிக்கணும். அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா? உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோரி வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.